guys, இந்த வீடியோ ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ உங்களுடைய குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே we shall get started. Very first statement, hey, your hard work has paid off, your score has significantly improved. இதை எப்போ சொல்லலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, அது அவங்களுடைய மார்க்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், hey, congratulations, you've proven yourself to be a diligent and capable student. இது எப்போ சொல்லலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பொட்டென்ஷியலை அவங்களே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, இதனால் முடியுமா, என்னால் சரியாக படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டு ஓரளவு நல்லா இந்த எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் ரெண்டு சிம்பிள் சென்டென்சஸ் சொல்கிறேன் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதற்காக. Third one, well done, keep up the excellent work. And fourth one, unbelievable, congratulations on your excellent performance. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது, ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹே, your score was low, you need to be better in the next exam அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயோ இல்லை ஸ்டேஜ் ஷோலையோ எதுலையோ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே இறங்கி வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹே, ஐ நியூ யூ குட் டூ திஸ், யூ நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். கலக்கிட்டப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த உன்னால் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும், கலக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அடுத்தது, வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் அவங்களுடைய கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். யூ அவுட்டிட் யுவர்செல்ஃப் டுடே, தட்ஸ் பெட்டர் தேன் எவர். அதாவது உன்னுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் விட நீ சூப்பராக இதை பண்ணிட்ட, இது வரைக்கும் இல்லாத பெர்ஃபார்மன்ஸாக, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.